இன்னைக்கு உங்களோட பேச வேண்டிய ஒரு காரியம், நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம வேற லெவல் போனோம். என்ன ஆகணும்? வேற லெவல் போனோம். ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக மாறணும். இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சை. ஆண்டவருடைய வாஞ்சை என்னன்னா, யாரும் கெட்டு போகணும்னு ஆசை கிடையாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணுன்றது தான் அவருடைய இருதயத்தின் வாஞ்சை. ஸோ தட் நன் ஷுட் பெரிஷ், யாருமே கெட்டு போகாமல் அவர்கள் ஆண்டவர்கிட்ட வரணும். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமாக மாறணும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிகமான காரியங்கள் தான். எல்லாமே மனுஷன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறது எல்லாமே பார்த்தா அழிந்து போகிற காரியத்தின் மேல் தான் அவன் நாட்டம் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனால் நீங்கள் பாருங்கள், எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நிச்சயமான ஒரு காரியம் ஒன்று. நிச்சயமில்லாதது அநேக காரியம். இன்றைக்கி ஒருத்தனுடைய வேலை நிச்சயம் இல்லை. இன்றைக்கி நான் அடுத்த வாரம் ஏதோ ஒரு ஊருக்கு போகிறேன்னு திட்டமிட்டால் நிச்சயம் இல்லை. அந்த நாளுக்குள்ளே எவ்வளோ மாற்றங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்ட் இல்லையா? எதுவுமே நிச்சயம் இல்லை. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம் என்னன்னா, வசனப்படாதுங்க, ஒவ்வொருவரும் நம்ம ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போகிற நேரம் ஒன்று உண்டு. இது நீங்கள் வயசானவங்கன்னு நினச்சிருக்கிறீங்க. யாருக்குமே ஒரு பிஸ்கெட் வாங்கினா கூட எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்குது. என்னங்க கரெக்டாக? ஒரு ஜாம் வாங்கினா கூட என்ன பண்ணுறாங்க, பாருப்பா ஊருக்கா ஒழுங்காகுதா, வயிற்று வலி வந்துட போகுது, ஏன் எக்ஸ்பைரி டேட்டான்னு பாரு, பழசான்னு பாரு. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு நாங்கள் போகிறோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஞாபகம் வைக்காட்டா என்ன நடக்கும்னா, கவலீனமாக வாழ்க்கையை நடத்திடுவாங்க. ஆனால் ஞாபகம் வச்சா, அட ஒரு நாள் போயிடுச்ச, அப்போது என்ன பண்ணுறது, நம்ம லைஃப் எப்படி போகுது, நம்ம அடையிறோமா, நம்ம காரியத்தை ஒழுங்காக செய்கிறோமா, நம்ம படிக்க வேண்டிய இடத்துல படிக்கிறோமா, நம்ம வாழ்க்கை முன்னேற்றமான காரியங்கள் செய்கிறோமா. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான் கொடுத்துருக்கிறார் கடவுள். என்ன சொல்கிறீங்க? ஆனால் எல்லாரும் அதை ப்ராப்பராக பயன்படுத்தணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்பினோம் ஒரு சந்தோஷப்படுற அளவுக்கு உயரணும். நம்ம வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் காணணும். இந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட உலகத்தில் இருக்க ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தோட ஒழுங்காக ஓடணுன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன யோசிக்கணும், நம்ம வாழ்க்கையில் ஒரு நேரம் இருக்குது, இந்த நேரத்துக்குள்ளே நம்ம லைஃப்பை முடிக்கணும். ஒரு ஓட்டம் கூட ரேஸ் எல்லாத்துலேயுமே அப்படி தான் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் பாருங்கள், இங்கே ஒரு கூட்ட ஜனங்கள், நீங்கள் பைபிளில் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசுவானவரை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, துரத்திட்டு போகிறாங்க. என்னோட யோவான் 6வது அதிகாரம் 24வது வசனத்திலேருந்து. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படவுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். இயேசுவை தேடி வர்றாங்க ஜனங்க. அவர் அந்த சில இடத்துல இருக்கல. உடனே என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு இங்கே தானே பார்த்தோம், ஓ இல்லையா, உடனே என்ன பண்ணுறாங்க, அவங்க படகுல ஏறி போகிறாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய முயற்சி. இன்றைக்கி ஒருத்தர் காரில் வர்றது, எவ்வளோ தூரத்துலேருந்து வர்றது கஷ்டம். அது மட்டும் இல்லை, சிலவங்க ஷேர் ஆட்டோவில் வருவாங்க அந்த நெருக்கத்தில், சிலவங்க பஸ்ஸில் நின்றுக்கிட்டே வருவாங்க, சிலவங்க ட்ரெயினில் ஏதோ ஊர்லேருந்தெல்லாம் வேலைக்கு போகிறாங்க. அந்த மாதிரி முயற்சி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஆனால் ஒரு படகு எடுத்துகிட்டு இவரை தேடி போகிறாங்கன்னா எவ்வளோ ஒரு பாசமோ எவ்வளோ ஒரு பாரத்தோட வாஞ்சியோடு செய்வாங்க. அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, வாசிங்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ரபி போதகரே, நீங்கள் எப்பப்பா இங்கே வந்துங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துக்கிறேன், உங்களை தேடி எவ்வளோ எங்கெல்லாம் ஊர் சுற்றிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அற்புதத்தை பார்த்து வரல, அப்புறம் நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, இவருக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரொட்டி மீன் எல்லாம் ஜவ் பண்ணி கொடுத்த உடனே ஃப்ரீயாக நல்லா சாப்பிட்டுட்டு, சரிடா இங்கே போனால் நல்லா கிடைக்கும், ரொட்டி கிடைக்கும், மீன் கிடைக்கும்னு ருசி கண்ட பூனை மாதிரி வந்திருக்காங்க. ஆனால் நான் வாசித்த உடனே பார்த்தேன், இப்படி அக்கறையாக படகு ஏறி சுற்றி போட்டு ஓடி போய் ஏசப்பாவை தேடி போகிறாங்களேன்னு. அவங்க ஒரு காம்ப்ளிமெண்ட் சொல்கிறாங்க, ஏப்பா நீங்கள் எங்கப்பா இருந்துங்க, உங்களை தேடியில் நாங்கள் வந்த உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்த நோக்கம் எனக்கு தெரியும், நேற்று சாப்பிட்ட ரொட்டிக்காக இன்றைக்கி திருப்பி ரொட்டி கிடைக்கும்னு வந்திருக்குங்க. பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லிட்ட உடனே என்ன ஆகுது அடுத்தது, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள்,
அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அழிந்து போகிற ஆகாரம், ஐயா அம்மா பிரதர் சிஸ்டர் பாருங்க, அழிந்து போகிற காரியங்கள். ரொட்டின உடனே நீங்கள் நம்ம நினைக்காதுங்க நம்ம ஒன்றும் ரொட்டிக்கெல்லாம் போலப்பான்னு. அவர் என்ன சொல்கிறார், உலகத்தில் அலைகிறவங்க எல்லாமே பெரிஷபிள் திங்ஸ். ஒரு ரொட்டி கூட என்ன பண்ணோம், போயிடும். அது போல தான் எல்லாமே கொஞ்சம் கரைஞ்சு போகிற காரியங்கள். இன்றைக்கி அந்த மாதிரி தான் உலகத்தில் இருக்குது. இன்றைக்கி எல்லாமே பாருங்கள், வாங்கி கொஞ்ச நாளில் பழசாயிடும், சிலது ரிப்பேர் ஆகிடும், சிலது காணாமல் போயிடும், சிலது அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அதை தூக்கி யாருக்கா கொடுத்துருவோம், யூஸ் பண்ண மாட்டோம். இப்படி தான் இருக்குது சிச்சுவேஷன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் கஷ்டப்பட்டு அழிந்து போகிற காரியத்துக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் நீங்கள் வேட்டையாடுற மாதிரி கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நித்தியத்தை குறித்து யோசிங்க. இன்றைக்கி பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நித்தியத்தில் எப்படி இருக்க போகிறோன்ற யோசிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி ஒருத்தர் இன்றைக்கி உங்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், நானும் அதை குறித்து பேசுவேன். ஆனால் எல்லாத்தை காட்டிலும் இந்த உலகத்துலேயும் நம்ம ராஜா மாதிரி வாழணும், இந்த உலகத்துலேயும் ஆசீர்வாதத்தில் இருக்கணும். பட் அந்த ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் அழிந்து போகிற காரியங்கள் தான். கொஞ்ச நாள் அது அனுபவிப்போம், அதுக்கப்புறம் அது போயிடும். அதை தெரிஞ்சு நித்தியமானது என்றென்றைக்கும் 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 இருக்கிறது தான் நித்தியம். ஆனால் இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் 90 வயசு இருக்கிறான்னு வச்சிங்களேன், இல்லை 80 வயசு இருக்கிறான்னா அது ஒரு சின்ன ஒரு நாட்கள் தான், கொஞ்ச நாட்கள் தான். ஆனால் நித்தியமானது பயங்கரமாக என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் போயிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு கப்பில் தண்ணியை பார்க்குறதுக்கும் ஒரு பெரிய சமுத்திரத்தை பார்க்குறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். அந்த மாதிரி அப்போது நித்தியத்தில் வாசம் செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறவர்கள் நித்தியத்தை குறித்து, நித்தியத்தில் நீ பணக்காரனாக இருக்கிறது எப்படி, நித்தியத்தில் உன்னை ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்பட்டவனே, வா மகளே என்னுடைய சித்தத்தை செய்த, நீ உன் வாழ்க்கையை வைத்து அழகாக பயனுள்ளதாக யோசித்த, உன்னுடைய நல்ல ஓட்டத்தை ஓடுன, நல்லா முடிச்ச அப்படின்னு மெச்சிக்கொள்கிற அளவுக்கு சிந்தனையாக நம்ம வாழணும்னா நித்தியத்தை யோசிக்கணும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு கல்யாணத்துக்கு நீ போகிறதை காட்டிலும் நீ ஒரு மரித்தோருடைய வீட்டுக்கு போனால் அந்த சாவு வீட்டில் இருக்கும் பொழுது உனக்கு அறிவு வரும், எப்படி நம்ம லைஃப் ரொம்ப ஷார்ட்டு ஆனால் நித்தியமானது. அப்போ நித்தியத்தில் நீ பணக்காரனாக இருப்பியா, நித்தியத்தில் நீ நிற்கும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்னவா இருப்ப, உன் வாழ்க்கையை வைத்து என்ன பண்ணுவேன்னு கேட்க போல அந்த கேள்விக்கு நம்ம யோசிக்க வேண்டியவர்களாக இருப்போம். முதலாவது, நம்ம வாழ்க்கையில் நித்தியத்துக்கே போகாமல் இருளின் போயிட்டு பாவத்தில் மரித்து போகிறது ஒரு மோசமான காரியம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ம விசுவாசித்தால் தான் அவர் நமக்காக பாவத்துக்காக தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினது நிமித்தம் அந்த நித்தியத்துக்குள்ள அவரோடு இருக்கிற ஒரு அனுபவம் வரும். நித்தியம் என்றது 2 பகுதி. ஒரு 2 பகுதினா என்ன அர்த்தம், இருளும் வெளிச்சம் போல நித்தியத்தில் பரலோகம்னு ஒன்று இருக்குது, நரகம்னு ஒன்று இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தால் நம்ம பாவத்துக்கு பரிகாரம் அதை அனுபவிக்காமல் இருந்தால் நம்ம அவரோட உறவற்று போய் இந்த பூமியிலேயே அவரோட பிளந்து அவரென்று விலகி இணைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும் பொழுது அது ஆவிக்குரிய மரணமாக இருக்கும். அப்படியே போய் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அது நித்தியத்திலேயும் பிரிவினையாகி அவர் நரகம், ஆண்டவர் பரலோகம். அப்போது அவங்களுக்கு 2 கனெக்ஷன் இல்லாமல் போயிடும். நித்தியமாக அவன் நரகத்தில் இருக்கணும், இல்லை நித்தியமாக பரலோகத்தில் 2 இடத்துலையும் பாதி நேரம்லாம் இருக்க முடியாது, ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரியத்தை தான் இயேசு கிறிஸ்துவிட்ட நம்ம வரும் பொழுது நடக்குது. 2வது முக்கியமான காரியம், அங்கே போன உடனே அவர் சொல்கிறார், நியாயாதிபதியாக நியாயம் தீர்ப்பார். என்ன நியாயம் தீர்ப்பார், நீ பாவி அப்படிலாம் இல்லை, உன் பாவத்தை அவர் மன்னித்து அவருடைய இரத்தத்தால் கழுவி உன்னை பரிசுத்தம் ஆக்கிட்டார். அவர் கேட்குற காரியம் அதை கேட்க மாட்டார், நியாயம் தீர்த்து பண்ணுறது பாவிகளை நியாயம் தீர்ப்பார். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணுவார்னா அவர் கணக்கு கேட்பார். என்னன்னா, உனக்கு கொடுத்தனே ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை வைத்து என்ன பண்ண, உனக்கு கொடுத்தனே தாளந்து, அதை வைத்து நீ என்ன செய்த, உனக்கு இவ்வளோ திறமை கொடுத்தனே,
உனக்கு நித்தியன்றது தெரியும். அந்த நித்தியத்துக்கு போகாமல் ஜனங்கள் அழியக்கூடாதுன்றது தான் என் பாரம். அதற்காக தான் என்னுடைய குமாரனை அனுப்பி தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி செய்தனே, இதில் உனக்கு ஒரு பங்கை கொடுத்தனே, நீ என்ன பண்ணன்னு கேட்பார். அந்த கேள்விக்கு பதில் இல்லாட்டா நம்ம வெட்கமான ஒரு சூழ்நிலை நிற்போம். அதனால்தான் வெறுங்கையனாக நான் ஆண்டவரை போய் சந்திக்க கூடாது. கரெக்டாங்க? நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போனால் கூட ஏதாவது வாங்கிட்டு போவோம். ஊழியக்காரர்களை சந்திக்கும் பொழுது கூட வெறுங்கையாக போக மாட்டேன். நான் சிறு வயதிலேயே, என்னுடைய வாலிப வயதில் சம்பாத்தியம் இருக்காது, ஆனால் கூட எங்கள் அம்மாட்ட ஒரு 50 ரூபாவாச்சும் வாங்கி, அந்த காலத்தில் கிசான் பாட்டில்னு ஒன்று இருக்கும், அப்போது என்னுடைய ஊழியக்கார நண்பர்கள் இருப்பாங்க. அவங்க ரொம்ப பெரிய பணக்காரர்கள் சாதாரண வீட்டில் இருப்பாங்க. அவங்களும் ஒரு வாலிபமாக இருப்பாங்க. வேற ஊர் ஆட்கள் இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள போய் பார்க்கும் பொழுது கூட என்னுடைய புத்தி சொல்லும், இந்த பைபிளில் ஊழியக்காரர்களை பார்க்க போல அவர்கள் என்னத்தெல்லாம் தூக்கிட்டு போய் கொடுத்துருக்காங்களே, நம்மளும் சும்மா போகக்கூடாது, ஏதாவது கொடு அப்படின்னு கனப்படுத்தணும்னு நான் செய்வேன். பாருங்க, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அப்படி செய்யும் பொழுது ஆண்டவரை பார்க்கும் பொழுது நீ எப்படி நிற்ப, இந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் பொழுது தான் நித்தியத்தின் சிந்தனை வரும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம், கடன் வாங்குறது எப்படி, இது எப்படி பண்ணுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறது, இப்படியே யோசனையில் நம்ம இருப்போம். அப்போ நமக்கு ரொம்ப ஒரி வரும், அப்போ வியாதி வரும், சந்தோஷத்தை இழந்துருவோம். இதே நம்ம லைஃப் அப்படியே சைக்கிளாக போய் 30 வயசுலேருந்து 60 வயசாகி 80 வயசு ஆகிடும். ஆனால் அந்த சைக்கிளில் மாட்டிக்குவாங்க. ஆனால் அதுலேருந்து வெளியே வரப்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கர்த்தருடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்க போகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சொல்கிறார், அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு குறையும் இருக்காது. சிங்கக்குட்டிகள் கூட பட்னியாக கிடக்கும், ஆனால் கர்த்தரை நம்பினவர்கள் ஒரு குறையும் இருக்காது. அவர்களை காப்பாற்றுறதும் அவர்கள் தேவையை சந்திப்பதும் யாருடைய வேலை? என்னுடைய வேலைன்றாரு. நீ பறவைகளை பார், அவர்கள் அறுக்கிறது சேர்க்கறது இல்லை, ஏதாச்சும் ஒன்றாச்சும் பட்னியாக கிடந்து சாவுதா? இல்லையே. அப்படி நான் அதை பராமரிக்கும் பொழுது அதை காட்டிலும் விலை மதிப்புள்ள நீ, உனக்காக நான் என் ரத்தத்தை சிந்தினேனே, உன்னை நான் பார்க்க மாட்டேனா? உன் அனைத்து தேவையை சந்திப்பேன். நீ உடுத்த வேண்டியது சாப்பாடு, நீ தங்க வேண்டியது அனைத்தையும் நான் செய்வேன்றார். இதை விசுவாசிக்கணும். எப்படி இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நம்ம பெற்றுக்கொண்டோமோ இந்த ஆசீர்வாதத்தையும் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி சிந்தனையில் இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன செய்யறது, நம்ம வாழ்க்கை புது வாழ்க்கை வந்துச்சேன்ற ஒரு யோசனை வரும். இப்படி இல்லாதவர்கள் தான், இப்படி அலைந்து போனவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி மட்டமாக ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்டா அன்றைக்கி ரொட்டி தின்ட்டு திருப்பி ரொட்டி கிடைக்குமான்னு வந்தீங்களா? நீங்கள் அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துங்க. நீங்கள் ஆண்டவருடைய காரியமோ மிராக்கிள்ஸ்க்கோ நீங்கள் ஒன்றும் வரல, ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்கலை அப்படின்ட்டார். இப்போது இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது அதிகாரம் 1-11. அங்கேயும் ஒரு போட்டு வருது பாருங்க. இப்போ இவ்வளோ நேரம் பேசின பாருங்க, போட்டு பிடிச்சி போனானுங்களாம், ஷிப்பு. பின்பு அவர் கெனேசரத்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலைசி கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவங்க நீங்கள் பார்த்துருக்குங்கன்னா தெரியும், மீன் பிடிச்சிட்டு அவங்க வலையை கழுவிட்டு இருப்பாங்க. அந்த கழுவை போல் அந்த போட் எங்கே இருக்கும் தெரியுமா? எங்கே இருக்கும்? மண்ணு மேலே ஏற்றி வச்சுருப்பாங்க. அதுதான் பார்த்தார 2 கரை அந்த மண்ணில் போய் ஏறி உட்காந்துருக்குது அது பாட்டுக்கு. பார்த்துருக்குங்களா நீங்கள்? சரி, இப்போ ஒரு போட்டுன்றது இருக்க வேண்டிய இடம் எங்கே? மண்ணு இல்லையா? போட்டுடைய பர்பஸ் எங்கே சர்வ் ஆகும்? மண்ணு மேலே உட்காந்துருந்தாவா? தண்ணி உள்ளே போனாதான். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த போட்டை என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு போட்டை எடுத்து நீ உள்ள கொஞ்சம் தள்ளி வை, அதை தள்ளி தண்ணிக்குள்ளே தள்ளின உடனே அவர் ஏறி உட்காந்து பிரசங்கம் பண்ணுறார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பாருங்கள், ஒரு போட்டுக்கு மணல், கரை மணலில் அதை ஏற்றி வச்சிருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த சவாலும் கிடையாது. ரொம்ப சேஃபான போட் எப்படி இருக்குது? ரொம்ப செக்யூர்டு பொசிஷனில் இருக்குது. போட் எப்படி இருக்குதுங்க? பத்திரமா இருக்கும். எவ்வளோ அலை வரட்டும் இந்த போட்டுக்கு பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்கும். செக்யூரிட்டி எங்கே இருக்குது? அமைதியாக மண்ணில் உட்காந்துருக்குது, பிரச்சனையே இல்லை, அது ஜாலியாக ஹாப்பி. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கணும்? ஜாலியாக சேஃபாக இருக்கணும். பிளேயிங் சேஃப். என்ன பண்ணுறாங்க? ரொம்ப சேஃபாக இருக்கலாம், கஷ்டப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது.
அப்படின்றவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் ஊழியத்துக்கு வரப்போல வயசானவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுது, நீ வந்து ஊழியெல்லாம் செய்யாத, ஒரு நல்ல பெரிய ஃபாரின் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் செய்கிறது ஊழியம் தானே, பேசாமல் அங்கே போயிட்டு சம்பளம் வாங்கிட்டு இருந்துக்கோ, அது சேஃபாக இருக்கும் அப்படின்னு 2-3 பேர் சொல்லுவாங்க. அதில் போய் வேலை செய்யி, நல்ல சம்பாத்தியம் இருக்கும், திண்டாடிட மாட்டேன். விசுவாசத்தில் வாழ தேவையில்லை. புரியுதா? விசுவாச வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. மாதம் ஆனால் ஏதாவது ஒன்று அமௌண்ட் வரும், ஹாப்பியாக இருக்கிறதுக்கோ. ஒன்றும் இல்லாமல் எப்போ வருதுன்னு வானம் பார்த்த பூமியாக இருந்தால் தானே அது டென்ஷனு அப்படின்வாங்க. ஆனால் முதல் பாடம் 1, உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு சேஃபாக தான் இருக்கும். ஆனால் உன் பிறந்த நோக்கம், உன்னை மீட்ன நோக்கம், உன்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் இப்படி இருந்துச்சுன்னா மியூசியத்தில் இருக்கிற ஒரு பொருள் மாதிரி ஆகிடும் நம்ம லைஃப். கரெக்ட் இல்லையா? ஏங்க, மீன் பிடிக்கணும்னு ஆசைப்படுறவன் கால் வந்து தண்ணியில் வந்து நனையக்கூடாதுன்னு ஆசைப்பட்டு அவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவான்? ஒரு புதிய காரியங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவன் தான் இருக்கும் கரையை விட்டு அதுக்கு கண்ணுக்கு மறைகிற மாதிரி நீ உள்ளே போனாதான் ஏதாவது ஒரு புதிய ஒரு கண்ட்ரியை கண்டுபிடிக்க முடியும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? If you want to explore and invent a land or something, you have to leave the shore. அந்த ஷோரை விட்டு அந்த ஷோரை கண்ணுக்கு தெரியாமல் போகணும், எங்கேயோ ஒரு இடத்துல போய் அதுக்கப்புறம் ஒரு புது இடத்த கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. ஷோரை விட்டு போயிட்டோன்னா, செக்யூரிட்டி போயிட்டோன்னா நீ எப்படி போய் கண்டுபிடிப்ப? ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் லைஃப்பில். இன்றைக்கி நிறைய பேர் பயத்தை நிமித்தம் அவங்க காலை தண்ணியில் எடுத்து வைக்கவே இல்லை. அவங்க சொன்னால் கையும் கால் நனைஞ்சிரும், வேண்டாம் வச்சுட்டா நனைஞ்சிரும், நான் இங்கேயே இருந்துக்கிறேன். நிறைய பேர் பாருங்க, பீச்சுக்கு போகணும்னு ஆசை, அலையை பார்க்கணும்னு ஆசை, ஆனால் கால் நனைஞ்சிடக்கூடாது ட்ரெஸ்ஸு, அதனால் அப்படி போய் நிற்போம். இவங்க இப்படி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த தண்ணி வந்தோடனே இப்படி வந்துடுவாங்க, தண்ணி வந்து அப்படி போவாங்க. இதை விளையாட்டு ஒரு 2 பேர் பாருங்கள், அப்படியே போயிட்டு அவங்க ட்ரெஸ்லாம் தூக்கிட்டு அங்கே போய் நின்று விளையாண்டு என்ஜாய் பண்ணுவாங்க அவங்க. இவங்க எப்படின்னா அந்த அலை வந்தோடனே பின்னால் போயிடுவாங்க, அலை உள்ளே போனோடனே முன்னால் போவாங்க, இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்குங்களா சிலவங்க வாழ்க்கையிலும் இப்படி தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. they are playing safe. ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது அனுபவிக்காமல் அவங்க வாழ்க்கை போயிடும். ஏசி இருந்தும் இல்லாததும் ஒரு நன்மையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்தில் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா 3வது வசனத்தில் சீமோன் பேதுரை சொல்லி என்ன சொல்கிறாரு, இந்த படகு எடுத்து என்ன பண்ணு, சத்தமாக அது தமிழில் வாசிங்க. He says, thrust out a little from the land. Super, no, that word, no. இந்த தரையிலிருந்து மண்ணிலிருந்து கொஞ்சம் தூரம், கொஞ்சம் தள்ளி உள்ள அனுப்பு, அப்படிதான் சொல்றது. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதா இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். சற்றே தள்ளும்படி. ஐயா பிரதர், நான் சொல்றேன் கேட்டுங்க. நீங்கள் யாருடைய லைஃப்பையும் பார்த்துட்டு பயந்து ப்ளே சேஃப்மா வேணாம். இன்றைக்கி நிறையா பாஸ்டருடைய பிள்ளைங்கள் கூட என்ன சொல்கிறாங்க, ஊழியம் வேண்டாம். நிறையா பாஸ்டருடைய மகள்கள் சொல்கிறாங்க, ஊழியக்காரன் வேண்டாம், நாங்கள் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிறோம், ஏதோ ஒன்று காணிக்க 5 பைசா இல்லை 5000 ரூபா கூட கொடுக்குறோம், ஆனால் இந்த ரிஸ்கெல்லாம் வேணாம், எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டதை பார்த்துட்டோம், நமக்கு வேண்டாம் சாமி. they been hurt. நான் ஒன்று கேட்குறேன், ரோட்டில் எத்தனை பேர் சாகுறாங்க, கண்ணால் நானே பார்த்துருக்கேன், வருத்தமாக தான் இருக்குது. அதனால வண்டி ஓட்டாமையே இருக்கிறோம். கரெக்டா? சவாலாக வாழ்ந்து ஆண்டருடைய சித்தமும் அவருடைய அழைப்பையும் நம்ம உறுதியாக நம்ம வாழ்ந்தோன்னா அதில் இருக்கிற ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. தம்பி தங்கச்சி, நான் சொல்கிறேன், எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, இந்த பாரு, இந்த மீட்டிங்லலாம் போய் கை உயர்த்தி முன்னால் போயிடாத, அவனுங்க உன்னை எங்கேயாச்சும் வடக்கு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி விட்ருவானுங்க. அவங்க சொன்னது உண்மை. இன்றைக்கி ஊழியத்தில் நிறைய பேர் இங்கே அங்கே அனுப்பிடுவானுங்க, ஆனால் இவனுங்க போக மாட்டான், இவன் பிள்ளை அமெரிக்காவுக்கு அனுப்புவான், ஊரா விட்டு பிள்ளையும் அனுப்புவான். இந்த இது எனக்கும் பிடிக்காது. புரிஞ்சுக்கிச்சாங்க? ஒரு வாழ்க்கை எக்ஸைட்மெண்ட்டில் தூக்கி எவன் கையிலே கொடுக்காதுங்க. ஆனால் ஆண்டவரை கேளுங்க, அப்பா இந்த மீட்டிங்கில் போய் அங்கே இவ்வளோ பேர் சாவுறாங்க, நீங்கள்லாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே போகணுன்னு இல்லை. நீங்கள் உங்கள் ரூமில், ஜீசஸ் இந்த வாழ்க்கையை வச்சு நான் என்ன செய்யணும் ஆண்டவரை,
உடனே நீங்கள் எல்லாம் போய் ஆப்பிரிக்காவுக்கு போங்க, நார்த் இந்தியாவுக்கு போங்கன்னு சொல்ல மாட்டார். ஆண்டவர் ரொம்ப ரொம்ப தங்கமானவர். உனக்கு ஒரு பிஸ்னஸ் பிளான் கொடுப்பார். யார் கண்டா? எல்லாருமே மிஷினரி ஆகிடணும், எல்லாருமே டாக்டர் ஆகிடணும், எல்லாருமே அங்கி போட்டுடணும், பாஸ்டர் ஆகிடணும். இது என்ன? அப்படி இல்லாமல் ஒன்றும் கிடையாது. உலகத்தில் வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இருக்குது. காப்பி அடிக்கவே தேவையில்லை. நான் ஆண்டவர்கிட்ட என் வாழ்க்கையை கொடுத்தேன். எங்கள் அப்பா மியூசிஷியன் கிடையாது, எங்கள் அம்மா மியூசிஷியன் கிடையாது. எனக்கு கிட்டாருக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. ஆண்டவர் எனக்கு கிட்டார் கொடுத்து நான் கற்றுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். சந்தோஷமா, எனக்கு ஒரு கவலையும் கிடையாது, கஷ்டம் கிடையாது. எனக்கு சந்தோஷமாக ஆண்டரை சேவை பண்ணிட்டுக்கிறேன். ஆமீன். ஆனால் என் மகன் பிச்சை எடுத்துருவானோன்னு எங்கள் அப்பா பயந்தார். ஊழியம்னால என்னத்தம்மா, ஜோல்னா போய் வீடு வீடாக போய் கலெக்ஷன் பண்ணுறது தான் ஊழியன்றது. அப்படி அந்த காலத்துலேயே ஜனங்க ஏறிடுச்சு. கண்ணியமாக ஊழியம் செய்கிறது பார்க்கல அவங்க. என்னத்துக்கு ஊழியெல்லாம் செய்வான்டான், நீ போய் பிச்சை எடுக்க போகிற, வேண்டாம், ஜோல்னா போய் போட்டு வீடு வீடாக போவ, அதான் வேணாம். எங்கள் அப்பா அப்படி தான் நினச்சிருந்தார். இன்றைக்கி எங்கள் அப்பா நினச்ச மாதிரி தான் நிறைய பேர் சொல்லாமல் நினச்சிட்டு அவங்க வாழ்க்கையை வேறு மாதிரி அமைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு, இஃப் எனி மேன் ஷல் சர்வ் மீ God will honor him. அவரை நம்ம சேவிச்சோன்னா பிதாவானவர் கனப்படுத்துவார். ஒன்று தம்பி, அவர் கனப்படுத்துகிற கனம் எப்படி இருக்கும் தெரியும்ல? அவருக்காக அவர் சத்தத்தை கேட்டு அவர் சொல்கிறத செய்யும் பொழுது உன்னுடைய பணத்தை தேவையை சந்திப்பார், உன் பாதுகாப்பை அவர் பார்த்துக்குவார், உன்னை உயர்த்துகிற காரியத்தில் அவர் ஈடுபடுவார், உனக்கு கனெக்ஷன் அவர் உண்டு பண்ணுவார், தெரியாதவங்க உனக்கு உதவி செய்கிறத செய்வார். உனக்கு நீ யார் கால்லையும் போய் விழ தேவையில்லை, கீழ்த்தரமான ஒரு மகனாக நீ வாழ தேவையில்லை, எவன்ட்டையும் போய் ஜால்ரா அடிக்க தேவையில்லை. நீ கண்ணியமாக வாழலாம். பணமும் பொருளும் உதவியும் கர்த்தர் உனக்கு தருவார். அழகான வாழ்க்கை செய்வார். நான் என்ன சொல்கிறேன், நான் ஆண்டவரை கேட்கும் பொழுது ஆண்டவர் பிளான் கொடுப்பார். அவர் சொல்வார், ஒரு ஃபேக்ட்ரி தொடங்குன்னுவார், ஒரு ஸ்கூல் தொடங்குன்னுவார், ஒரு கம்பெனி தொடங்குன்னுவார், ஏன் ஒரு பிரியாணி கடை போடுன்னுவார். தெரியாதுமா, என்ன வேணாலும் சொல்வார். அவர் பயப்படாதுங்க. எடுத்தவொடனே அவர் ஆர்ஃபனேஜ், முதியோர் இல்லம் இதுதான் சொல்வார். என்ன அவர் ஐடியா கிடையாது. இவனுங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஏதோ எவ்வளோ பெரிய காரியங்கள் செய்யலாம். கடவுள் ஞானத்தை கொடுத்துருக்கிறார் நமக்கு. பெரிய பெரிய கம்பெனிக்கு முதலாளிகளை ஆண்டவர் மாற்றலாம். நம்மளை பல உலகத்தில் பெரிய பெரிய இடத்துல நிற்க வைக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேட்டு, ஆண்டவர் எனக்கு இதை செய்ய சொன்னார் அப்படின்னு சொன்ன அனுபவம் இருந்துச்சுன்னா சூப்பர். இன்னைக்கு தம்பி வளர்ந்தவங்களாக இருக்குங்க, பெரிய பிள்ளைகளாக இருக்குங்க, அம்மா சொல்கிறாங்க, அப்பா சொல்கிறாங்கல்ல, ஆண்டவர் உன்ட்ட என்னடா தம்பி சொல்கிறாருன்னு கேட்டால் நீ ஜெபம் பண்ணி கேள், இந்த வாழ்க்கையை நான் எப்படி பயன்படுத்தணும். உன்னை ஆண்டவர் எடுத்து அதிகமாக பயன்படுத்துவார். உனக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. அவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோம்மா. அப்பா பிதாவே, இந்த நாளில் உங்களை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. உங்களுடைய வசனத்தில் நாங்கள் கண்டோம் ஆண்டவர், கரையில் உட்கார்ந்துருக்கிற கப்பலுக்கு என்ன ஆண்டவர் நோக்கம், ஆனால் நீர் அதை விட்டு உள்ளே தள்ளுனது மட்டுமல்ல ஆண்டவர், இன்னும் ஆழமாக போகும் பொழுது ஆசீர்வாதம் வந்துச்சு ஆண்டவர். அது மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்தை வந்த பிறகு அந்த பேதுரு எப்படி இதை கண்ட உடனே இவ்வளோ பெரிய தேவன் என் கூட இருக்கிறார் என்ற உண்மை குறித்த ஒரு வெளிப்பாடு, எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவை பற்றிய ஒரு வெளிப்பாடும் எங்களுடைய ஆவிக்குரிய நிலையை பற்றிய ஒரு வெளிப்பாடும் கொடுங்க ஆண்டவரே. எங்களை குறித்து நாங்கள் தவறாக ரொம்ப நல்லவங்க நினச்சிட்டு நாங்கள் வீணாக்காதபடி எங்கள் குறைகளை காண கிருபை தாரோம். ஒவ்வொரு குறையும் இருக்கிற மாதிரி எங்கள் கண்களுக்கு தெரியட்டும் ஆண்டவரே. எங்கள் குறைகளை ஒற்றுக்கொண்டு நீர் எவ்வளவா எங்களுக்கு தேவைன்ற ஒரு ஞானத்தை தாரோம். ஐ நீட் ஜீசஸ், ஐ நீட் ஹிம் டு ஃபர்கிவ் மீ. என்னை மன்னிங்க ஆண்டவரே. அவர் பேதுரு சொன்ன மாதிரி நான் ஒரு பாவமான ஒரு மனுஷன், என்னுடைய பாவத்தை நான் உணரட்டும் ஆண்டவர். அப்பொழுதுதான் இந்த இயேசு எவ்வளோ என்னை நேசிக்கிறார், இந்த பாவியை எவ்வளோ நேசிக்கிறார், பாவத்தில் இருக்கும் பொழுதே என்னை நேசிக்கிறாரு, எனக்காக மரித்தாரு. இப்பேற்பட்ட நேசமுள்ள தேவனை நான் என்ன செய்யணும், அவருக்கு நான் என்னத்தை கொடுக்கணும், என் வாழ்க்கையே காணிக்கையா நான் கொடுக்கிறேன்ற அளவுக்கு ஒரு மாற்றம் எங்களுக்கு வரட்டும். நித்தியத்துக்கு வாழுகிறவர்களாய் நாங்கள் வாழட்டும். மற்ற கிறிஸ்டியன்ஸு, மற்ற ஆட்கள் அவர்கள் உலகத்தை போல ஒத்த வேஷம் தெரிவிக்கிறவர்களை பார்த்து நாங்கள் மாறாதபடிக்கு
உம்முடைய வசனத்து பிரகாரம் மாறட்டும். இங்க வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்க ஒவ்வொரு தங்கச்சி தம்பிக்கும் அவங்க வாழ்க்கையில ஷைன் பண்ண கிருபை தாரோம். அவங்கள ஒரு ஷைனிங் ஸ்டாரா மாத்துங்க ஆண்டவரே. எல்லாருமே ஊழியம் வரப்போறது இல்லை ஆண்டவரே, ஆனா அவங்கள ஒரு பெரிய பிசினஸ் பீப்புள், பெரிய சயின்டிஸ்ட் ஆண்டவரே, பெரிய ஆண்டவரே கம்ப்யூட்டர்ல பெரிய கிரேட் பர்சன், ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு நீர் பலன், ஆஸ்பத்திரி ஸ்டார்ட் பண்றதுக்கு, ஸ்கூல் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய சோஷியல் லீடரா மாத்துங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்திலையும் பொருளையும் பணத்திலையும் இவர்களை செல்வாக்கையும் கொடுத்து உயர்த்துங்க ஆண்டவரே. நீர் அவர்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. அவங்க சின்ன கனவு வச்சிருக்கலாம். அந்த பேதுருக்கு ஒரு சின்ன கனவுனா மீனவனா இருந்தான். ஆனா நீங்க ஒரு பெரிய தரிசனம் கொடுத்ததை போல இன்னைக்கு இதை உட்கார்ந்துட்டு எனக்கு பணம் இல்லை, எனக்கு சொந்தக்கார் இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு பல ஊருக்கு போன அனுபவம் இல்லைன்ட்டு அதற்காக தங்களை மடக்கி சின்ன ஒரு தரிசனத்தோட வாழ்றவங்களுக்கு இப்பொழுது அவங்க கரத்தை பிடித்து உயர்த்தி ஒரு பெரிய தரிசனத்தை காமிங்க ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற பணம் எல்லாம் உம்முடையது, நீங்க அவங்களுக்கு கொடுப்புங்க ஆண்டவரே. நீங்க அவங்க பெரிய காரியங்களை அட்டெண்ட் பண்றதுக்கு தைரியத்தையும் வாஞ்சையும் கொடுங்க ஆண்டவரே. அவர்கள் உயர வானத்தை நோக்கி அந்த சந்திரனை நோக்கி பார்த்து அட்டெண்ட் பண்ற காரியங்கள் பண்ணாதான் அட்லீஸ்ட் ஆண்டவரே அவர்கள் நட்சத்திரமாய் மாறுவார்கள் ஆண்டவரே. ஹெல்ப் them to attempt big things so that they will also become shining stars. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வயோதிபருக்கும் ஜெபிக்கிறோம். சரீரத்தை தொட்டு பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் தெரியட்டும், ஜீவனுள்ள தேவனே உம்மை மரித்த சரீரத்தை நீர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எழுப்புனீரே, உயிரோடு எழுப்பின அந்த ஆவியானவர் இப்பொழுது எங்கள் உள்ளத்தில் இருந்துட்டு எங்களுடைய சாவுக்கு ஏதுவான சரீரத்தை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறீர். அதை நாங்கள் நம்பட்டும் ஆண்டவரே. அந்த புதுப்பிக்கும் வல்லமை ஒவ்வொரு சரீரத்தில் இருக்கிற அங்கத்தையும் புதுப்பித்து ஒரு புதிய அற்புதத்தை செய்து heal them Father, touch them Father, bring a healing in their body. அவங்க சரீரத்திலும் அவங்க குடும்பத்திலும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவங்களுடைய பணத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்துல கூட அவர்களுக்கு குறை இல்லாதபடிக்கு ஆண்டவரே அனைத்து தேவையும் முன் அறிந்து அவர்கள் தேவையை சந்திங்க. அவர்கள் ஆண்டவரே பணத்துல பொருள்ல உயர்வு எல்லாத்தையும் கட்டளிட்டு அதிகமாக அவர்களுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது சொன்ன தேவனே பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் போகும் வரையில ஜனங்களோட மூவ் பண்ண போல வேண்டாத யோசனைகளும் தீமையான சிந்தனைகளையும் பகுத்தறிந்து ஞானமாக தானியேலை போல வாழ கிருபை தாரோம். அவர்கள் வாழ்க்கை செழிக்கட்டும், பலப்படுத்துங்க. இந்த நாட்கள்ல கூட உமக்காக நாங்கள் ஜீவிக்கவும் ராஜ்யத்தை கற்றுள்ளாய் மாத்துங்க. bless them இயேசுவின் மூலம் கேட்கும் பிதாவே, ஆமென். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதுமே நம்முடைய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமையில் இருந்துச்சு. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து புதன்கிழமையாக மாறி இருக்குது. அதே 10:30 மணி நைட்டுக்கு நம்ம நிகழ்ச்சி வரும், பாருங்கள். அது மட்டும் இல்லை, நம்முடைய யூடியூப்பில் போய் ஐசக் ஜோ MNM ஐசக் ஜோ டிவி மினிஸ்ட்ரீஸ் இதை டைப் பண்ணிங்கன்னா நம்முடைய தமிழ் செய்திகளையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி அதில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணுற ஒவ்வொன்றும் தவறாமல் உங்களுக்கு முதல்ல அறிவிக்கப்படும்.